வணக்கம் மக்களே. ஒரு கட்சி ரூ. 1000, ஒரு கட்சி ரூ. 2000, இன்னொரு கட்சி ரூ. 2500. எனக்கு ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட வருஷத்துல தோராயமா கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு ரூ. 25,000 வரைக்கும் உங்களுக்கு தராங்க. இந்த ரூ. 25,000 மாசம் மாசம் குடுக்கறதுக்கு பதிலா, ஒரு சராசரி கல்வி கட்டணம் ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு ரூ. 20,000 இருந்து ஒரு ரூ. 30,000, ரூ. 35,000 தான் ஆகப்போகுது. நீங்க இந்த காச குடுக்கறதுக்கு பதிலா, அந்த பணத்த நேரடியா அவங்களோட கல்வி கட்டணமா கட்டிறலாம்ல. எப்படியும் நீங்க தனியார் பள்ளிகளுக்கு இணையா அரசு பள்ளியோட தரத்த உயர்த்த போறது இல்ல. அது உங்களுக்கு பெரிய நிர்வாக சிக்கல கொடுக்கும். ஏன்னா தனியார் பள்ளிகள்ட்ட இருந்து வர உங்களுக்கு அந்த கமிஷன், பணம் இது எல்லாமே அடிபடும். தனியார் முதலாளிகள் கோவிச்சுக்குவாங்க. பல எம்எல்ஏ, எம்பிக்கள், மந்திரிகள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இதெல்லாம் அடிபடும். அதனால நீங்க அரசு பள்ளிகளோட தரத்த உயர்த்த மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க எப்படி காசு செலவு பண்றது முடியாயிடுச்சு. அந்த காச ஏன் நீங்க அவங்களோட கல்வி கட்டணத்துக்கு கொடுக்கக்கூடாது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில கிட்டத்தட்ட 18லேருந்து 20% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. மால் நியூட்ரிஷன்ல இருக்கு. இது பெரும்பாலும் வறுமை கோட்டில் இல்லைன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்கும் இந்த பாலும் முட்டையும் தோராயமாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4000 பக்கத்தில் ஆகும்னு வச்சுங்க. அதை நீங்கள் பேசாம ஃப்ரீ பண்ணிடுங்க. இந்த அரசாங்கம் அப்படி பண்ணாது. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். இதை நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு மூலிமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு சட்ட விதிமுறைப்படி தான் பண்ணணும். பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டா அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. மக்களோட நம்ம மனசில் எப்படி வந்துடும் அப்படின்னா, அரசாங்கம் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல், நாங்கள் தினமும் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாதம் மாதம் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மாதம் மாதம் இந்த தொகையை கொடுக்குறப்ப தான் நம்ம உளவியலாக அரசாங்கம் நமக்கு ஏதோ உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்ம மனசில் ஆழமாக பதியும். இதுதான் மக்கள் தெளிவாகுங்க. நமக்கு வேணுன்றத அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறதும் அப்படின்னா, சட்டப்படி அதை சரியான முறையில் நமக்கு எது வேணுமோ அதுக்கான உதவியோ அதுக்கான தொகையோ அரசாங்கம் கொடுத்தா அது நன்மை. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே ஒரு வகையின் கையூட்டு, ஊழல், லஞ்சம். அதை எப்போவுமே நம்ம ஆதரிக்கக்கூடாது. நன்றி.